இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா டிவிஎஸ்ல புதுசா லான்ச் ஆகுது ஜூபிட்டர் 110cc பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வண்டியில நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்தே பார்த்துரும். ஃப்ரண்ட்ல என்னெல்லாம் வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலாய் வித் டியூப்லெஸ் டயரோட வந்துருது. அது போக ஃப்ரண்ட் மக்கார்டு வந்து மெட்டல்லே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து எல்இடி டிஆர்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுலயே இன்பில்ட்டா பார்க்கிங் லேம்பும் வந்துடும். அப்ப இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா நீங்க இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னா அதுவாகவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். அப்புறம் இன்னொரு ஃபீச்சரும் கொடுத்துருக்கேன். என்னன்னா நீங்க ஒரு 60-70ல போறீங்க, சடனா பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா எமர்ஜென்சி பிரேக் வார்னிங் சொல்லி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதோட யூஸ் என்னன்னா சடன் பிரேக் அடிக்கிறப்போ 4 இண்டிகேட்டரும் ஆட்டோமேட்டிக்கா எரியும். இதுதான் ஹெட்லைட் வந்து எல்இடில கொடுத்துருக்காங்க. இந்த லைட் பேர் வந்து ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்னு சொல்றாங்க. என்னன்னா நீங்க வண்டியை நீங்க ஆஃப் பண்ணா கூட ஒரு 20 செகண்டுக்கு அது வந்து எரியும். டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் மீட்டர்லயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதுலயே டைம் பார்த்துக்கலாம், ஆவரேஜ் மைலேஜ் பார்த்துக்கலாம், இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளவு தூரம் போகுன்னு பாத்துக்கலாம். அது போக இதுல வந்து ப்ளூடூத் இருக்கு. அந்த ப்ளூடூத்தோட யூஸ் என்ன அப்படின்னா நீங்க டிவிஎஸ் கனெக்ட் ஆப் மூலியமா அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைலுக்கு கால் வந்து நீங்க இதுலயே லைவா பாத்துக்கலாம். கால், மெசேஜ், மேப் எல்லாமே பாத்துக்கிடலாம். ஃபைண்ட் மை வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதோட யூஸ் என்னன்னா நீங்க தியேட்டர், மால் அந்த மாதிரி போய் வண்டி வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டீங்க, எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா அந்த ஆப்குள்ள போயிட்டு ஃபைண்ட் மை வெஹிக்கிள்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 4 இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்கா பிளிங்க் ஆகும். இந்த ஃபீச்சரும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஒரு ஸ்கூட்டர்ல எடுத்து வந்திருக்காங்க. அது போக இந்த சுவிட்ச் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட இந்த ஃபியூச்சர் பேர் வந்து இன்டெலிகோ. வண்டி ரொம்ப நேரம் ஆன்ல இருந்து அதுவாகவே சென்ஸ் பண்ணி ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். இது மூலியமா என்ன யூஸ்னா உங்களுக்கு பெட்ரோல் சேவ் பண்ணி கொடுக்கும். அது போக இதுலயே உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் போடுறது, ஹாரன், ஹை பீம், லோ பீம் எல்லாம் இதுலயே வந்துடும். உங்களுக்கு பிரேக் லாக் வந்துடும். அது போக பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பெட்ரோல் டேங்க் வந்துடும். இது போக இதுக்குள்ள கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைட்ல இந்த கீ போடுவோம்ல அந்த லாக்லயே வந்துடும். இதுலயே நீங்க திறந்துக்கிடலாம். அது போக சார்ஜிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு லெக் ஸ்பேஸ்மே நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பத்தி பார்ப்போம். உள்ள ஓபன் பண்ண அப்படின்னா 2 கிலோமீட்டர் இருக்கிற அளவுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கும். ஃப்ரண்டோட லென்த்துமே உங்களுக்கு வந்து நல்லா லென்த்தா கொடுத்துருக்காங்க. இது போக பாடி வந்து உங்களுக்கு மெட்டல் பாடியிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான். இதுலயும் இந்த இண்டிகேட்டர் வந்து இன்பில்ட்டா வந்துடும். உங்களுக்கு பாக்குறதே கொஞ்சம் அழகா இருக்கும். அது போக ரெண்டுமே உங்களுக்கு அலாய் வித் டியூப்லெஸ் டயரோட வந்துடும். அது போக மைலேஜுமே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 55 வரைக்கும் கிடைக்கும். இது போக மைலேஜுக்கு இன்னொரு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு சடன் பிக்கப் அப்போ நீங்க வந்து ஆக்சிலேட்டர் இருக்கிறீங்கன்னா அந்த டைம் மட்டும் இன்ஜின்ல இருந்து பவர் எடுக்காம உங்களுக்கு டைரக்டா பேட்டரியில இருந்து பவர் இருக்கும். ஐகோ அசிஸ்ட்னு ஒரு ஃபியூச்சர் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க.